அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுநீர் சுத்தம் குறித்து மிகவும் எச்சரித்துள்ளார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 கபர்களை கடந்து செல்லும்போது இவர்கள் இருவரும் வேதனை செய்யப்படுகிறார்கள். பெரிய விஷயத்திற்காக அல்ல. அவர்களில் ஒருவர் சிறுநீரிலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ளவில்லை, மற்றொருவர் கோல் சொல்லி திரிந்தார் என கூறுகிறார்கள். இந்த ஹதீஸ் நமக்கு என்ன படிப்பினை கற்றுத்தருகிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து சென்று கொண்டிருக்கும் போது 2 கபர்களை கடந்து போகிறாங்க. அப்படி கடந்து போகையில் இருவரும் வேதனைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் என கூறுகிறார்கள். அது பெரிய விஷயத்திற்காக அல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன விஷயம்? ஒன்று, சிறுநீர் கழித்து விட்டு சுத்தம் செய்யாதவர்கள். மற்றொன்று, கோல் மூட்டிக்கொண்டு இருந்தவர்கள். இந்த 2 நபர்களும் வேதனை செய்யப்படுகிறார்கள் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பான சகோதரர்களே, இஸ்லாம் தூய்மை மிகுந்த முக்கியத்துவம் அளிக்கிறது. குறிப்பாக சிறுநீர் கழித்த பிறகு உடல், ஆடை மற்றும் இடம் சுத்தமாக இருப்பதை உறுதிப்படுத்த வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சிறுநீரிலிருந்து உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள். ஏனெனில் கபரின் வேதனையில் பெரும்பாலானது அதனால் தான் ஏற்படுகிறது என சிறுநீர் தெறிக்காமல் கவனமாக இருக்க வேண்டும். கழித்த பிறகு நன்றாக சுத்தம் செய்ய வேண்டும். உடலிலும் அசுத்தம் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஏனெனில் தூய்மையை தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான முக்கிய நிபந்தனைகளில் ஒன்றாகும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் தூய்மையையும் பேணும் பண்பையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிமுறையை பின்பற்றும் பாக்கியத்தை வழங்குவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.